ரொம்பவே நல்லா இருக்கு. த்ரூவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மாரி செல்வம் சார் எப்பவும் போல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி கொடுத்துருக்காரு. த்ரூ நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது. அண்ட் த்ரூ வந்துட்டு அவரோட எஃபெக்டையும் கொடுத்துருக்காரு நிறையாவே. ஸோ கபடி பிளேயராக இருக்கும்போது ஒரு கிராமத்து பிளேயராக போகும்போது எப்படி இருக்கணுமோ நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அதில். அண்ட் மூவியுமே வந்துட்டு ஸ்லோ அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா அந்த கிராமத்து டச்சோடையே தான் இருக்கும். எங்கேயுமே ரொம்ப அதிகமாக கம்மியாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ ஆன் த ஹோல் ரொம்ப நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. கேஸ்ட் ரீதியான்றதை விட இது வந்து ஒரு 2 தனிப்பட்ட நபரோட விஷயம். இது அதை வந்து ஊர் மக்கள் எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து கேஸ்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது கேஸ்ட் முக்கியமாக கேம் முக்கியமானும் போது அந்த கேஸ்ட்லேயே வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஸோ ஒரு பிளேயர் எப்படி அதெல்லாம் தாண்டி அவரோட கேம் அச்சீவ் பண்ணுறாருன்றது தான் இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஸ்போர்ட் பிளேயரை வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அவங்களோட வெஞ்சன்ஸ் எங்கேயுமே காட்டல. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னும் போது சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சிருது நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேஸ்ட்டை பற்றி பேசுறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். வந்து பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் உள்ள மூவி. சாரி, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி. இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி மூவிஸ் நம்ம சைடில் இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரி நிறையா லைக் ட்ரூ ஈவென்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஹீரோவை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்காமல் ஸ்டோரி பேஸ்டு மூவிஸாக வந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம மக்களும் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஏற்பாட்டோட ரொம்ப பிரமாதமாக இருக்குது படம். ஏன்னா இது என்னுடைய பிரதர்லாவுடைய கதை தான். இது குட்டானந்த் நடிக்கிறது வந்து மனத்தி கணேசனுடைய கதை. இந்த மை ஓன் பிரதர் தான். ஓகே, வெரி 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 நைஸ் மூவி. அதாவது கொஞ்சம் கதையை மாற்றி எடுத்தால் கூட ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஜாதிங்கெல்லாம் மறந்து சார் கீழே உள்ள மேலே வரணுங்கிறதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் மீறி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர். எங்கள் ஊரில் தான் வந்து இருந்தார் சார். சூப்பராக நடிச்சிருக்காரு சார். தென் மாவட்டத்தில் முன்னாடி இதை மாதிரி இருந்தது. ஐ எம் ஆல்சோ த ரிட்டையர்ட் சீஃப் மேனேஜர் ஆஃப் த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். மை பிரதர்ஸ் ஸ்டோரி இஸ் திஸ் ஒன். மை மாலத்தி கணேசன் ஸ்டோரி. சூப்பர் பசுபதி திருவன் பசுபதி நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் நிச்சயமாக. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கிரிக்கெட்டை வச்சு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். கிரிக்கெட்டை எடுக்கும்போது வந்து நம்ம இப்போல்லாம் ஒரு கிரிக்கெட்டு கவாஸ்கர் பீரியடில் எவ்வளோ நடந்தது, இப்போது சாதாரணமாக கவுண்டியில் ஆடுறவனே கோடியில் பணம் வாங்குகிறாங்க. அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது சார். ஓகே, தேங்க்யூ சார். படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக இருக்கு. மாரி செல்வராஜ் வந்து நல்லா கதையை கொடுத்துருக்கிறாரு. சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. துரு விக்ரம் அப்பா பேரோட புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அதுதான் நிரூபிச்சிட்டார் இந்த படத்தில். இதுக்கு மேலே அவர் தானாகவே டாப் ஹீரோவாக மாறி போய் இல்லை ஜாதி ரீதியாக இல்லை, பொதுவாகவே படத்தில் அநீதி நடக்கிறது கிராம சைடில் இந்த விளையாட்டு மூலியமாக என்னென்ன நடக்குதோ அது உண்மை வெளிச்சத்தில் காட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது உண்மையாகவே இந்த கபடி வீரர்களுக்காகவே இது ஒரு போற்று. அந்த ஒரு விளையாட்டு இல்லை, எல்லா விளையாட்டுக்கும் இது ஒரு அடிக்கல் இது மாதிரி தான். உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கதை தான். எல்லா விளையாட்டுக்கும் சார்ந்தது தான் இது. இந்த ஒரு விளையாட்டை தான் ஒரு படத்தில் காட்ட முடியும். இது போல் வந்து நிறைய விளையாட்டுங்க இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து தமிழ்நாடை வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும்.
அதெல்லாம் ஒடிச்சு தாண்டி வந்திருக்கு சார். உண்மையாகவே மாரி செல்வராஜ் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கதைங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்டிங்லேருந்து எல்லா படமும் 7 படம் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் 20 வருஷத்தில். அந்த 7 படமும் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அருமையாக அவருடைய கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் எடுத்தோம், ஏதோ ஒன்று நம்ம நடித்தோம், ஏதோ ஒரு ஹீரோ வச்சோம் நடித்தோம் அப்படியெல்லாம் கிடையாது. வரலாறு பேசணும். வரலாறுல அவர் படம் நிற்கணுன்றதுக்காக 7 படம் தான் 20 வருஷமாக பண்ணியிருக்கார். 7 படமும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது வெற்றி படமாக தான் இருக்கு. அதுலேயே நம்ம சியான் சார், விக்ரம் சாரோடைய மகனை செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு இவர் தான் கதை காலத்துக்கு கரெக்டாக இருப்பார் ஹீரோ அவர் அப்படின்னு செலக்ட் பண்ணதில் ரொம்ப மாரி செல்வராஜுக்கும் நினச்சாவே பெருமையாக இருக்குது. அதே போல் தீபாவளின்னா சார் இது எல்லா வருஷமாக நிற்கும் இந்த படம். தீபாவளி அது ஒரு இது வரைக்கும் இல்லை, அது ஒரு ஃபெஸ்டிவல், வருஷம் வரும் போயிடும். இது எப்படின்னா காலத்துக்கும் நெளிச்சிருக்கும். இந்த படம் போட்டு பார்த்தோன்னா அவர் அப்பாவே அப்படி தானே, எப்படின்னா அவருடைய ரசிகர் மன்றம் ஆள் தான் நான். ஆனாலும் சரி, ஒரு படம்ன்ற போது பொதுவாகவே நான் சொல்கிறேன், இது அவருடைய செலக்ட் பண்ணி நடிக்கிற இந்த ஐ படமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் பார்த்திங்கன்னா அன்னியன் படம், இது எல்லாமே அவருடைய நடிப்பு தான் இது வரைக்கும் பேசுது. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல அவார்டு வாங்க எல்லாருமே சார்பாக வாழ்த்துறேன். படம் நல்லா இருக்கு. துருவ விக்ரம் நல்லா வச்சுக்கிறாரு. மாரி செல்வராஜ் சூப்பராக பண்ணிக்கிறாரு. படம் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் பெருமையாக எடுத்துக்கிறாரு. ஆனால் துருவ விக்ரமுக்கு இந்த படம் தான் ஹைலைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு படம் வைப்பார். நல்லா நடிச்சுக்கிறாரு. கபடி கண்டிப்பாக கபடி வீரர்களுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்க்கிற படம் தான். இதுக்கு முன்னாடி கபடி படம் எவ்வளோ வந்ததுனாலும் இந்த படம் டிஃப்ரெண்டாக இருக்குது. கபடி மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கு இருக்கிற ஒரு பகை எல்லாமே லவ் ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணிக்கிறாரு மாரி செல்வராஜ். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. அதுவே ரொம்ப அழுத்தமாக சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்கிறாரு. ஆனால் ஜாதி மட்டும் அதிகமாக காட்டல படத்தை. விளையாட்டு ஜாதி ஆனால் தெரியும், பார்த்தா தெரியும் படம். வசனம் சொல்லவே தேவையில்ல, உண்மையிலேயே வசனம் நல்லா இருக்குது. மாரி செல்வராஜ் படம் மற்ற படத்தும் இதுவும் எல்லாமே கரெக்டாக ஒரு எடுத்துக்கிறார். அவர் படம் தான் க்ளீனாக சொல்லலாம். கிளைமேக்ஸில் இன்டர்நேஷ்னல் கபடி மேட்ச் நடக்கும்போது உண்மையிலுமே நல்லா இருக்குது. பாகிஸ்தான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாரு லவ் ஸ்டோரி ஒன்று. அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக உண்மையில அவர் சொன்ன மாரி ஒரு பேட்டியில் சொன்னார், இந்த படம் இதுதான் ஃபர்ஸ்ட் படங்க. உண்மையிலே இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும். நல்லா நினச்சிக்காரு. கண்டிப்பாக பிளே பற்றி தான் சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜ் படம்னால ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இல்லை ஜாதி பிரச்சனை அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாரு? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளோட டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்து பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. த்ரூ சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீர் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக ஹிட் ஆகும். நல்ல படம். சாங்ஸ்லாம் சூப்பர். மெயின் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், விக்ரம் சார் அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு. அரசியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்துல? அதாவது திருநெல்வேலியில் உள்ள கதை அத்தனை இங்கே இருக்கு. படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கா? எப்பவுமே மாரி செல்வராஜ் படம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. கபடி பத்தி எடுத்திருக்காங்க, கரெக்ட்டா கன்வே பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கபடி வீரர்கள் கபடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி இருக்கா இல்ல ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் தீபாவளிக்கான படம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த இடத்துல லாகான மாதிரி தெரியல. இந்த படைப்பு எப்படி இருக்கு? மற்ற படிப்பு மாதிரி இல்லாமல் அதே மாதிரி தான் இருக்கான கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் என்ன அரசியல் அதை பற்றி பேசுகிற மாதிரி. அடக்குமுறை அதிகாரத்தை அது கண்டிப்பாக பேசியிருக்கோம். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு தேவை இந்தியா லெவலில் போகிறேன் அந்த மாதிரி பேசியிருக்கோம். கிளைமேக்ஸ் அவ்வளோவா கனெக்ட் ஆகலை மற்ற சீன் பக்கத்தில். கண்டிப்பாக கொண்டாடல. தீபாவளிக்கான படம்.